அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, புனித அன்னை தெரசாவின் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வு ஒன்றை உங்களுக்கு படம் பிடித்து காட்டப் போகின்றேன். நான் சொல்வதை கேளுங்கள். இந்த நிகழ்வின் மையக்கருத்து நாம் தேடும் செல்வங்கள். நாம் தேடும் செல்வங்கள். சாதாரணமாக மனிதர்கள் 16 வகை செல்வங்களை தேடுவதாக சொல்கின்றார்கள். பணம், பதவி, பட்டம், பரிசு, அழகு, அந்தஸ்து, அருமை, பெருமை, மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ், நீதி, அமைதி, மகிழ்ச்சி, இறையரசு. இந்த 16 வகை செல்வங்களும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதற்கு இந்த நிகழ்வு நமக்கு பதில் சொல்லும். அன்னை தெரசா அவர்கள் அனாதைகளுக்கு ஒரு இல்லம் அமைக்க விரும்பினார்கள். இல்லாதவர்கள், ஏழைகள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அனாதைகள், இவர்களுக்கு ஒரு இல்லம், அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ ஒரு வீடு. அப்பொழுது அவர்களிடம் இருந்தது 3 ரூபாய் தான், வெறும் 3 ரூபாய் தான். அவரை சுற்றி இருந்தவர்களெல்லாம் 3 ரூபாயை வைத்துக்கொண்டு எப்படி உங்களால் அனாதை இல்லம் ஒன்றை கட்ட முடியும் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னால் இதை கட்ட முடியாமல் இருக்கலாம், ஆனால் என்னோடு கடவுள் இருந்தால் என்னால் இந்த இல்லத்தை கட்ட முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் நம்பினார்கள். சூரியனை படைத்த கடவுள், சந்திரனை படைத்த கடவுள், விண்மீன்களை படைத்த கடவுள், மலைகளை படைத்த கடவுள், ஆறுகளை படைத்த கடவுள், ஒரே சொல்லில் உலகை படைத்த கடவுள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் நினைத்தபடியே எல்லாம் நடந்தது. அழகான இல்லத்தை கட்டி முடித்தார்கள். எல்லாரும் கேட்டார்கள், இந்த இல்லத்தை கட்டியது யார் என்று. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த இல்லத்தை கட்டியது இயேசு என்றார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, நாம் தேடும் செல்வங்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடவுள் கொடுப்பார். ஆனால் அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும். அந்த விலைதான் மாறாத, மங்காத, மறையாத, வைரம் வாய்ந்த நாம் கடவுள் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை.